ஸ்பார்க் ஸ்டடீஸ். நம்ம போன மேக்ஸ் கிளாஸில் 1.1 ஃபுல்லாக முடித்தோம். கடைசி சம் கூட 36 மினிட்ஸ். அடுத்து இப்போ நம்ம ரிவைசிட்டிங் இரேஷனல் நம்பர்ஸ் பார்க்கலாம். இரேஷனல் நம்பர்ஸ்னால் என்ன? நீங்கள் சொல்லுங்கள். The number which cannot be written in the form of p by q is called irrational numbers. ஆனால் நான் அதுவும் போன கிளாஸ் ஒன்று சொன்னேன். நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் நம்பர்ஸ் ஆர் கால்ட் irrational numbers. போன தாட்டி √2 √5 எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். தியரம் 1.2 நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுதான் இந்த ப்ரூவிங்ஸ் டோட்டலோட சிலபஸ்ஸே. லெட் p be a prime number. If p divides a square, then p divides a, where a is a positive integer. அது என்னென்னா, இப்போ 5ன்னு எடுத்துக்கோங்க, ஒரு 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. இப்போ 5 divides 2 ஸ்கொயர்னால் then 5 divides 2 அந்த மாதிரி தான். ஆனால் நான் சொன்னது ராங் எக்ஸாம்பிள். ஆனால் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொன்னேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குது தியரம் 1.3, தட் இஸ் √2 இஸ் irrational. இங்கே நிறையா உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு வேறு ஒரு ஃபார்மேட் காட்டுறேன், அதை பார்த்துக்கோங்க. அது முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுத்துருக்குது 5 - √3 இஸ் irrational, 3√2 இஸ் irrational. உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தான் கஷ்டமான கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் in class 9th we mentioned that the sum or difference of a rational and irrational number is irrational, and the product and the quotient of a non-zero rational and irrational number is irrational. இதுதான் நம்ம போன 9th கிளாஸில் படிக்கும் போது உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம 10th கிளாஸ் அதுக்கும் இதே மாதிரி இரேஷனல் கான்செப்டில் தான் போகிறாங்க. ஃபஸ்ட்டு சம் பார்த்துக்கலாம். ப்ரூவ் தட் √5 இஸ் irrational. செகண்ட் சம் ப்ரூவ் தட் 3 + 2√5 இஸ் irrational. இப்போ உங்களுக்கு நான் இதுக்கு நோட்ஸ் காட்டுறேன். இதுதான் நோட்ஸ். இந்த எக்ஸசைஸ் 1.3 நம்ம 36 மினிட்ஸ் முடிச்ச எக்ஸசைஸ் 1.3. இப்போ அது ஓல்ட் புக்கில் எக்ஸசைஸ் 1.3, இப்போ நியூ புக்கில் எக்ஸசைஸ் 1.2. அது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே டு ப்ரூவ் தட் √5 இஸ் irrational. இப்போ √5 irrational ப்ரூவ் பண்ணுறதுக்காக அஸ்யூம் தட் √5 இஸ் irrational. அப்போ √5 ஃபஸ்ட்டு ரேஷ்னலாக நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு irrational ஃபார்ம் பண்ணலாம் எழுதணும். ஃபஸ்ட்டு அஸ்யூம் தட் √5 இஸ் irrational. அதுக்கப்புறம் √5 இஸ் ஈக்குவல் டு p by q. p by q ஃபார்மில் இருக்கா? ரேஷ்னல்னால் p by q ஃபார்மில் எழுத முடியும். ஸோ இப்போ நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கனால இதை p by q ஃபார்மில் எழுத முடியும். வேர் p and q ஆர் co-primes, q is not equal to 0. இது நம்ம ஸ்டேட்மெண்ட் தான், இது ரேஷ்னல் நம்பரோட ஸ்டேட்மெண்ட். அப்புறம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைட்ஸுக்கும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா √5 ஹோல் ஸ்கொயர் √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ 5 இஸ் ஈக்குவல் டு p by q ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர் by q ஸ்கொயர். So 5q square is equal to p square. Next, if 5 divides p square, then 5 divides p. அந்த நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல தியரம் 1.2, அதில் எழுதியிருப்பாங்க. இப்போ if p divides a square, then p divides a. அந்த மாதிரி if 5 divides p square, then 5 divides p. ஸோ இப்போ 5 is equal to p is equal to 5kன்னு எழுதிக்கோங்க. ஏன்னா k அது ஒன்று இன்டிஜர், அது நம்ம அப்படி எழுதணும். அதுக்கப்புறம் 5q square is equal to p ஸ்கொயரில் இந்த p வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 5q square is equal to 5k ஹோல் ஸ்கொயர். 5q square is equal to 25k ஸ்கொயர். q square is equal to 5k ஹோல் ஸ்கொயர். If 5 divides q square, then 5 divides q. Therefore p and q have at least 5 as a common factor. அந்த q square is equal to 5k square எழுதுறதுக்கப்புறம் அதே தியரம் 1.2 எழுதணும். அதாவது இந்த 5 divides p அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் therefore எழுதிட்டு p and q have, இப்போ நம்ம ரெண்டு p 5 ஆலையும் டிவைட் ஆகும், q 5 ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ p and q have at least 5 as a common factor. அப்புறம் but this contradicts the fact that p and q are co-primes and have no common factor other than 1. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் உண்மையாகவே p and q ஸ்டேட்மெண்ட் படி p and qக்கு கோப்ரைம்ஸ்னால அது ஒன்றை தவிர மற்ற எந்த ஃபேக்டரும் அதுக்கு இல்லை.
அதுக்கப்புறம் this contradiction has arisen because of our incorrect assumption that root 5 is irrational. ரேஷ்னல்னு நம்ம நினச்சனால இந்த கான்ட்ரடிக்ஷன் ஹேப்பன் ஆயிருக்கு. ஸோ வி கன்க்ளூட் தட் ரூட் 5 இஸ் irrational. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு முக்கியம். இது எழுதினா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்து செகண்ட் கொஸ்டின் 3 + 2 √5 அதே மெத்தட் தான். ஆனால் இது இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்களா எப்படி எதுவும் நான் சொல்கிறேன். ப்ரூவ் தட் 3 + 2 √5 இஸ் irrational அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் assume that 3 + 2 √5 is rational. ஃபஸ்ட் அசியூம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 3 + 2 √5 is equal to p/q where p and q are coprimes and q is not equal to 0. இது எழுதுனதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டை வந்து √5 மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் √5 மட்டும் வைக்க போகிறோம். அதனால் 3 வந்து அந்த சைடு அனுப்பிச்சுட்றோம். ஸோ 3 + 2 √5 is equal to p/q, 2 √5 is equal to p/q minus 3. So 2 √5 is equal to p/q p minus 3q/q. இப்போ 2 அனுப்பிச்சுட்டோன்னா √5 is equal to p minus 3q/2q. Since p and q are integers, we get p minus 3q/2q is rational. So √5 is rational. p/q ஃபார்மில் இருக்கனால p minus 3q/2q வந்து rational. ஸோ இப்போ √5 ஈக்குவல் டு இருக்கனால √5 rational. But this contradicts the fact that √5 is irrational. நம்ம ஃபேக்ட் இதை சொல்கிறது தான் √5 வந்து irrational நம்ம ப்ரூவ் பண்ணோம்ல, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. √5 வந்து irrational ஏற்கனவே. ஸோ இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கனால contradiction has arisen because of our incorrect assumption that 3 + 2 √5 is rational. So we conclude that 3 + 2 √5 is irrational. இந்த மாதிரி எழுதணும். உங்களுக்கு கொஸ்டினில் எப்படி கொடுப்பாங்கன்னா 2 மார்க்ஸ் கொஸ்டினில் கொடுத்தா இது வந்து இந்த 3 + 2 √5 1/√2 1/√2 இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இதே வந்து 3 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரூவ் தட் √5 இஸ் irrational இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் இப்போ 5 மார்க்ஸில் கொடுத்தாங்கன்னா எந்த மாதிரி கேட்பாங்கன்னா ப்ரூவ் தட் √5 இஸ் irrational. ஸோ 3 + 2 √5 இஸ் irrational. ரெண்டுத்தையும் ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ரெண்டுத்தையும் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடச்சிரும். ஓகே, இந்த கிளாஸ் நம்ம இது பார்த்தோம். இப்போ வந்து அடுத்த 3 சம் வந்து நீங்களே ஓனாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸி தான். 1/√2 அப்படின்னு எதுனா கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. ஆனால் அது என்னென்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1/√2 வந்து நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக எழுதினீங்கன்னா √2ல. ஸோ 1/√2 is equal to p/q, √2 is equal to q/p அந்த மாதிரி போட்டு எழுதணும். √2 is equal to q/p if √2 அப்புறம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிட்டு if 2 divides q² அந்த ஃபார்மேட்டில் எழுதணும். அப்புறம் 7 √5க்கு நான் செகண்ட் சொல்லி கொடுத்த ஃபார்மேட்டில் எழுதணும். 6 + √2க்கு நான் செகண்ட் சொல்லி கொடுத்த ஃபார்மேட்டில் எழுதணும். இப்போ நம்ம சம்மரி படிக்கலாம். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அது நம்ம படித்தோம்ல. அது எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as a product of primes and this factorization is unique apart from the order in which the prime factors occur. இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் நினச்சிக்கணும். டிஃபைன் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்னு கேட்டால் அடுத்த செகண்ட் நீங்கள் எழுதணும். எவ்ரி காம்போசிட் நம்பர் எல்லா காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as a product of primes. காம்போசிட் நம்பரான எக்ஸ்ட்ரா வந்து 1 அண்ட் இட்செல்ஃப் ஃபேக்டர்ஸோட எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்ஸ் இருக்கிறது தான் காம்போசிட் நம்பர். அதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸில் காட்டி அது அந்த ஃபேக்டரைசேஷன் ஒரு யூனிக் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த ஆர்டர் இன் விச் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அக்கர். இந்த ஸ்டேட்மெண்ட் காட்ட எழுதணும். அப்புறம் if p is a prime number at p divides a² then p divides a. இது வந்து நம்ம இப்போ படித்த கொஸ்டினுக்கு சூட் ஆகும். if p divides a², p divides a. if 2 divides p², 2 divides p. if 3 divides p², 3 divides p. அந்த மாதிரி எழுதணும். அதே மாதிரி க்யூக்கு அதே மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட் டு ப்ரூவ் தட் √2 √3 இஸ் irrational. அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இந்த நோட் டு ரீடர் இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. வந்தால் வரும், வரலன்னா நீங்கள் லீவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேணும்னா படிங்க, இல்லைனா லீவ் பண்ணிடுங்க. எல்சிஎம்க்கு நம்ம எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் பார்த்துருப்போம். 3 நம்பர்ஸ்க்கு வந்து தனித்தனியாக போட்டு கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ உங்களுக்கு 3 நம்பர்ஸ்க்கு இந்த ஃபார்மேட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஈவன் ஹெச்சிஎஃப்க்கும் இங்கே ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து 3 நம்பர்ஸ் எப்படி சால்வ் பண்ணி தெரியும். ஆனால் வந்து இது உங்களுக்கு இப்போ 4 6 நோட் டு ரீடரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தடில் சால்வ் பண்ணணுன்னு கேட்டால் மட்டும் இந்த மெத்தட் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி கிளாஸ் ஓவர்.